எடப்பாடியா முதல்வராக்கிறதுக்கா ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொன்னாங்க. அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அது என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரல. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றோம், திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டு என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவோட எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் கண்டிப்பா பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக அந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் முடக்க முடியாது. காவல்துறை விசாரணை இல்ல காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அது காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்கப்பட்டார்கள். என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? 2 பேர் ராஜினாமா பண்ணா பிரச்சாரம் பண்றேன்னு, அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்ன, உள்ள நடந்த பேச்சுவார்த்தைகள் தான் நான் சொல்றோம். நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரும் யாரிடமும் இங்க யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யார் பயணிக்க விரும்புகிறோம் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்க திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க முடியும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களோட கட்சியில் இருக்கணும். அதில் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? சோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவரோட மதிமுக கட்சியாக நாங்க பயணிக்கிறது எந்த தப்பு இல்லை.